யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து யாராவது மைக்கில் வாசித்தீங்கன்னா நன்றாக இருக்கும். 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். போதும், நிறுத்தி வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி அப்படிங்கிறார். எவர்களை நோக்கி? மேல உள்ள வசனத்தை வாசிங்க. அது யாரை நோக்கி வாசிக்கிறார்? அந்த வசனத்தை வாசிங்க. அதுக்கு மேல விசுவாசித்த, அதுதான் முக்கியம். யாரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றாரு? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அப்புறம் நீங்க அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றாரு? யூதர்களை பார்த்து சொல்றாரு. அதுவும் தேவனோடு பக்கத்தில் இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து தான் சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும், சொல்லுங்க, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியமாகிய நான் தான் மாம்சத்தில் வந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு காலம் யாருக்கும் என்ன செஞ்சதில்லை, அடிமையா இருந்ததில்லை அப்படிங்கிறாங்க. யூதர்கள் அடிமையா இருந்தாங்களா இல்லையா? இருந்தார்கள். எங்க அடிமையா இருந்தாங்க? சொல்லுங்க. ரோமருக்கு. அதான் நமக்கு தெரியும். ஆனா ஆபிரகாமுக்கிட்டே ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததி எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருக்கும்னு சொன்னார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு காலும் ஒருவனுக்கும் நாங்கள் அடிமையாய் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு தங்களுடைய தலைமுறையை குறித்து, ஆபிரகாமின் சந்ததிகளை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லுகிற வாக்கியத்திலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். நான் யாரு, என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டது, என்னுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, என்னுடைய தாத்தா பாட்டி யாரு, என்னுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த அறிவு நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த யூத மக்களுக்கு அது இல்லை. நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமையாய் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிற நீ மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா. நீ பாவம் செய்கிறல்ல, அதனால் எதுக்கு அடிமையாக இருக்கிற? பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற. பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை பெற வேணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு என்ன தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம்? யாராவது சொல்லுங்க. எவ்வளோ தூரம் கவனிச்சிங்கன்னு பார்க்குறேன். என்ன தலைப்பு? ஐயா சொன்னாங்க, என்ன தலைப்பின் கீழே இன்னைக்கு வேத வசனங்களை தியானிக்க போறோம்னு சொன்னாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. வரமாட்டுக்கு. பாவ நுகத்திலிருந்து விடுதலை. பாவங்கிறது ஒரு சுமை, ஒரு நுகம். அது உழுகிற மாடா இருந்தாலும் சரி, அல்லது வண்டியில் பூட்டுற மாடா இருந்தாலும் கழுத்தில் என்ன வச்சிருப்பாங்க? நுகம் வச்சிருப்பாங்க. அது அழுத்தி கொண்டு இருக்கும். அது ஒரு பெரிய சுமை. பாவ சுமையிலிருந்து, பாவ நுகத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யறாராம்? விடுதலை ஆக்குறாராம். எத்தனை பேர் விடுதலை ஆகியிருக்கிறோம் பாருங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு 5-6 பேர் கையை தூக்குறீங்க. பாவ நுகத்திலிருந்து நான் விடுதலை ஆனேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? பவுல் சொல்றாரு, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே அப்படின்றாரு ரோமர் 8.
ஆனால் பாவத்திலிருந்து எத்தனை பேர் விடுதலை ஆயிட்டோன்னு சொன்னால் ஒரு 4-5 கை தான் உயருது. உங்களுக்கு கையை தூக்க முடியுமான்னு தெரியல. தூக்க முடியுமா? முதல்ல தூக்க முடிஞ்சால் நீங்கள் தூக்கியிருக்கலாம். இல்லை சில பேர் கைக்கு இதுக்கு மேலே வராது. சில பேர் அரை கையை தூக்குவாங்க, முழு கையை தூக்கணும். கையை தூக்குறது ஒரு உடற்பயிற்சி, நல்லது. இந்த கால் நரம்பு பிடிச்சிக்கிச்சுன்னு வைங்களேன், இந்த கையை தூக்குனா நரம்பு சரியாயிடும். இந்த காலில் நரம்பு பிடிச்சி தூக்கி எந்திரிக்கும் போது சில நேரம் நரம்புகள்லாம் பிடிச்சிக்கிறோம், வலிக்கும். அப்போ இந்த காலில் நரம்பு பிடிச்சி வலிக்குதுன்னா இந்த கையை தூக்கிட்டீங்கன்னா போதும், நரம்பு சுளுக்கு சரியாயிடும். அப்போ கையை தூக்குறதுல அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு என்ன செய்கிறான்? அடிமையாக இருக்கிறான். இன்றைக்கு தலைப்பு நான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறேன். டயசிஸ் லெவலில் பாவ நுகத்திலிருந்து விடுதலை அப்படின்னு சின்னதாக வச்சுருக்குறாங்க. நான் கொஞ்சம் நீளமாக பெருசாக வச்சுருக்கிறேன். உங்களால் மனசில் அதை பதிந்து கொள்ள முடியுமானா நல்லது. பாவ அடிமைத்தன நுகத்திலிருந்து, சொல்லுங்க, பாவ அடிமைத்தன நுகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே, சொல்லுங்க, மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே இயேசு நமக்காக பலியானார். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. பெருசா இருக்குல்ல, நீங்க மனசுல வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தான் சுருக்கமா பாவ நுகத்திலிருந்து விடுதலை ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். பாவ நுகத்திலிருந்து விடுதலை. இதையாவது நீங்க என்ன செய்யுங்க, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், பாவ அடிமைத்தன நுகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் பலியானார். சுயாதீனத்துக்கும் அடிமைக்கு வித்தியாசம் தெரியல நமக்கு. சுயாதீனம்னா என்னது? யாருக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மனம் போல போகலாம், விருப்பம்படி வாழலாம். அதுதான் சுயாதீனம். சுயாதீனமா நாம இருக்கணும், யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. அடிமைத்தனத்தில் இருந்தா அதிலிருந்து விடுதலை ஆகணும், சுயாதீனத்தை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.